அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். காலை நேர ராஜ உணவாக நாங்கள் என்ன எடுத்துட்டோம் அப்படிங்கிறத ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதோட ஃபுல் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. பேனில் ஆயில் விட்டு பொடிசாக கட் பண்ண பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் வணங்க விட்டு இதுக்கு சேர்த்துக்க வேண்டிய மசாலா என்னங்கிறத பார்க்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவு வதங்க விட்டு சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் சேர்த்துட்டு குடமிளகாய் கேப்சிகம் இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நான் சேர்த்துக்க போகிறது சோயா சாஸ், கெச்சப். இந்த மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சூரியன்லாம் செய்வோம் இல்லையா, வெஜ் மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன், அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டதுனால நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி வந்துருக்கு. கார்ன்ஃப்ளவர் பொடி ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்ததையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சீக்கிரம் கெட்டியாக திக்காயிரும். அதுக்கப்புறம் பாயில்டு பண்ண எக்கையும் சேர்த்துக்கலாம். இந்த சில்லி எக் மசாலா வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசையோடு வச்சு சாப்பிட போகிறேன். சில்லி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை மேலே கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன், அவ்வளோதான். அடுத்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காவை உடச்சிட்ருப்பேன். இந்த தேங்காய் பால் இன்றைக்கி நான் செஞ்சது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சேன். நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு தேங்காய் பால். தேங்காய் பால்னாவே ஹெல்த்தி தான், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக பண்ணேன். அது ஷார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இதோட இன்க்ளூட் பண்ணல. இந்த தேங்காய் பாலில் ஏலக்காய், தேங்காய் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன சேர்த்துக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா, முந்திரி, பிஸ்தா, பேரிச்சம்பழம், வேறு என்ன சேர்த்துனேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு மினி ஷார்ட்டாக போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் நாளைக்கு இன்ஷால்லா. இன்றைக்கி காலை நேரம் ராஜ உணவாக எக் மசாலா, சில்லி எக் மசாலா, தோசை, தேங்காய் பால், நட்ஸ் தேங்காய் பால், அதோட பூசணி விதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.